diffraction of light, single slit experiment. லாஸ்ட் செஷனில் இன்டர்ஃபரன்ஸை பற்றி பேசணும். அங்கே 2 சோர்சஸ் இருந்துச்சு. அதனால தான் அதுக்கு பேர் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். இங்கே ஒரே ஒரு ஸ்லிட்டு தான் இருக்க போகுது. டிஃப்ராக்ஷன்னா என்னன்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபினோமினன் ஆஃப் பெண்டிங் ஆஃப் லைட் அரவுண்ட் தி கார்னர்ஸ் ஆஃப் அன் அப்டக்கிள் ஆர் அப்பர்ச்சர். ஒரு அப்டக்கிளை தாண்டி வேவ் வரும்போது அந்த பெண்டிங் எஃபெக்டை காமிக்கும். அந்த பெண்டிங் எஃபெக்ட் தான் டிஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். இந்த ஐடியாவை டைரெக்டாக இந்த வீடியோவில் பாருங்கள். வாட்டர் வேவில் ஒரு பிளேன் வேவ் ஃப்ரண்ட் ட்ராவல் பண்ணுது. இது ஒரு ப்ராடான ஒரு ஸ்லிட்டு வழியாக அப்படின்னா ஒரு ஓப்பனிங் அப்பர்ச்சர் வழியாக கடந்து வருது. அண்ட் அந்த ஸ்லிட்டை தாண்டி வந்ததும் சர்க்குலர் வேவ் ஃப்ரண்ட்டாக மாறிடுச்சு பாருங்கள். அப்போ அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லா டைரக்ஷனையும் ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா அது புரியும். ஒரு ப்ராடான ஸ்லிட்டு வித் இருந்துச்சு அப்படின்னா இந்த பெண்டிங் பாருங்கள், வாட்டர் வேவ் இப்படி ட்ராவல் பண்ணுச்சு. இப்போது இந்த ஸ்லிட் வித்தை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸ்லிட் வித்தை ரெடியூஸ் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு பாருங்கள். சர்க்குலர் வேவ் ஃப்ரண்ட் மோர் ப்ரொனவுன்ஸ்ட் அப்படின்னா ரொம்ப அதிகம் பெண்டிங் நடக்குது. ஒரு அப்பர்ச்சர் ஸ்மாலராக இருந்துச்சு அப்படின்னா இந்த பெண்டிங் பாருங்கள், இந்த டிஸ்டர்பன்ஸ் இது வரைக்கும் இங்கெல்லாம் போகுது. பட் அதே கேஸில் பாருங்கள், இங்கே தான் போகுது பெண்டிங். இங்கே தான் ரீச் பண்ணுது அந்த டிஸ்டர்பன்ஸ். இந்த இடத்துல ரீச் பண்ணல. புரியுதா? அப்போ ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. வைடு கேப் இருந்துச்சு அப்படின்னா ஸ்மால் டிஃப்ராக்ஷன் எஃபெக்ட். அதே கேஸில் ஒருவேளை நேரோ கேப்பாக இருந்துச்சு அப்படின்னா லார்ஜ் டிஃப்ராக்ஷன் எஃபெக்ட். இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸாக சொல்லணும் அப்படின்னா டிஃப்ராக்ஷன் எஃபெக்ட் இஸ் மோர் ப்ரொனவுன்ஸ்ட் இஃப் த சைஸ் ஆஃப் அப்பர்ச்சர் ஆர் அப்டக்கிள் இஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் வேவ் லென்த் ஆஃப் தி வேவ். அப்பர்ச்சர் சைஸோ அல்லது அப்டக்கிளோட சைஸோ வேவ் லென்த்துக்கு அவ்வளோ ஸ்மாலராக இருக்கணும். வேவ் லென்த்துக்கு கம்பேரபிளாக இருந்துச்சுன்னா அண்ட் டிஃப்ராக்ஷன் எஃபெக்ட் இஸ் மோர் ப்ரொனவுன்ஸ்ட். அண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. சின்ன ஸ்லிட் வித்தாக இருந்துச்சுன்னா ரொம்ப அதிகமான பெண்டிங்கும், ரொம்ப ப்ராடான ஸ்லிட் வித்தாக இருந்துச்சு அப்படின்னா பெண்டிங் எஃபெக்ட் கம்மி. அங்கேயும் டிஃப்ராக்ஷன் நடக்குது, ஆனால் பெண்டிங் கொஞ்சம் கம்மியாக நடக்குது. இந்த பெண்டிங் எஃபெக்ட் ஏன் நடக்குது அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட முடியும். ஹைஜன்ஸ் பிரின்சிபலில் படித்தோம். ஈச் பாயிண்ட் இன் அ வேவ் ஃப்ரண்ட் ஆக்ட் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் செகண்டரி வேவ்லெட்ஸ். இப்போ இந்த வேவ் ஃப்ரண்ட் இங்கே ரீச் ஆகும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆசிலேட் பண்ணும். இதெல்லாம் சோர்ஸாக வேலை செய்யும். அப்போ இது ஆசிலேட் பண்ணுச்சுன்னா எல்லா டைரக்ஷன்லையும் எனர்ஜியை அனுப்பதாங்க செய்யும். இங்கே அதை கிளியராக பார்க்கலாம். இந்த பாயிண்டில் ஒரு ஸ்பெரிக்கல் இண்டிபெண்ட்டாக அது ப்ரொடியூஸ் பண்ணும்ல, அதனால தானே அந்த வேவ் பெண்ட் ஆச்சு. இந்த பாயிண்ட் எல்லாமே ஒவ்வொரு சோர்ஸாக தானே வேலை செய்யும். ஸோ இங்கேயுமே அதே மாதிரி எல்லா டைரக்ஷனையும் ஸ்ப்ரெட் பண்ணும். இது வேவாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பெண்டிங் கொடுக்க முடியும். இந்த ஐடியா நான் வாட்டர் வேவ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இது லைட்லேயும் நடக்கும். லைட்டில் ஒரு நேரோ அப்பர்ச்சர் வழியாக லைட்டு பாஸ் பண்ணுச்சு அப்படின்னா நேராக லைட்டு விழுந்துருச்சுன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் லைட்டு நேராக விழுகல, இங்கே எல்லாமே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுது. மேக்ஸிமா மினிமா ஒரு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதனால் லைட்டு வேவாக பிஹேவ் பண்ணதுனால தான் இந்த மாதிரி ஒரு ஃபினோமினனை எக்ஸிபிட் பண்ணுது.